கண்ணிலே மாட்ட மாட்டுது ப்ரோ. ப்ரோ என் ஷாட் தெரிதா? தெரியுது ப்ரோ. DXI previous week ஓட லோ எப்போ ப்ரோ தட்டிருக்கான்? எத்தனை மணிக்கு ப்ரோ தட்டிருக்கான்? 2:45. இது என்ன டைம் ப்ரோ? நியூயார்க் டைமா? இப்பதான் தட்டிருக்கான்றீங்க, இப்போ வரவே இல்லையே ப்ரோ மார்க்கெட்டு. கரெக்ட். எஸ்எம்டி இல்லன்றீங்க, இவ்வளவு பெரிய எஸ்எம்டி கொடுத்து வச்சிருக்கான் ப்ரீவியஸ் வீக்கோட ஐல. பக்கத்துலயே பார்த்து தூரத்துல பார்க்கணும், லாங்ல பார்க்கல. ப்ரோ பக்கத்துலயே வச்சுக்கிட்டு நீ எங்க ப்ரோ போய் தேடிட்டு இருக்க? டிகே பயாஸ் என்னதுடா யூரோப் இன்னைக்கு? அப்பயும் பை எஸ்எம்டி மார்க் பண்ணி வச்சிருக்க? இல்ல மேல. ஓ மேல போட்டிருக்கியா? இது டிஎக்ஸ்ஐயா? ஓகே நான் ஜிவிடி நினைச்சேன். சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு கேர்லெஸ்ஸா பாக்குற? ஆமா ப்ரோ, சாரி ப்ரோ, அடுத்தது கரெக்டா பண்ணிடுறேன். ப்ரோ மார்க்கெட்ல பயாஸ்க்கு ஏத்த மாதிரி எஃப்ஐஜிஸ் இல்லைன்னா எஸ்எம்டி வச்சும் மூவ் பண்ணலாம்ல? இல்ல எஃப்ஐஜி இல்லாத பட்சத்துல சொல்றேன், பயாஸ்க்கு ஏத்த எஃப்ஐஜி இல்லைனா. புரியல ப்ரோ, மறுபடியும் क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல இப்போ மார்க்கெட் பேரிஷா இருக்குன்னா, பேரிஷ் எஃப்ஐஜிஸ் இல்லைன்னா இல்லாத பட்சத்துல எஸ்எம்டி வச்சு மூவ் பண்ணலாமான்னு கேக்குறேன். அப்படி பண்றேன். அது அட்வான்ஸ்டு, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். டோட்டல் சூப் என்ட்ரி இதுக்கு போயிடலாம். அதாவது நீங்க என்னதான் பயாஸ் இருந்தாலுமே ஒருத்தன் ஒரு இடத்துக்குள்ள ட்ரேட் ஆயிட்டான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஎக்ஸ் என்ன பண்ணிருப்பான், கன்ஃபார்மா இங்க லெஃப்ட்ல ஏதாவது ஒரு எஃப்இஜி கிடக்கும். எங்க இருக்கு டெய்லியில இல்ல வீக்லில. வீக்லிலயும் இல்ல. அவன் எந்த ட்ரேடா இருக்கான்? இந்தியோட கரண்ட் பிரைஸ் எவ்வளோ? ஓகே டெல்லி. இங்க இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ, எஃப்ஐஜி இருக்கு. எஃப்இஜிக்குள்ள தானே ப்ரோ ட்ரேட் ஆயிருக்கான்? ஆமா ப்ரோ. அப்ப ட்ரேட் ஆகி அங்கதானே ப்ரோ எஸ்எம்டி கொடுக்குறான். எஸ் ஆமா. அப்ப இவன் ட்ரேட் ஆகி எஸ்எம்டி கொடுத்துட்டானா இவன் ட்ரேட் ஆகணும்னு அவசியமே கிடையாது இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன்னா அதனால தானே அந்த இடத்துல அதுக்கு பேர் எஸ்எம்டின்னு உட்காந்துருக்கு. ஆமா ப்ரோ, இதான் ப்ரோ நான் யானுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம யூரோஸ்டில வந்து நமக்கு 1 hour எஃப்இஜி இல்ல 4 hour எஃப்இஜி கிடையாது. அப்ப டிஎக்ஸி மூலியமாவே போலாமா ப்ரோ? அதே மாதிரி பண்ணிடலாமா? அது டிஎக்ஸ்ல எஃப்இஜி இருக்குன்ற பட்சத்தில் அது எஸ்எம்டி ஆக்ட் ஆகும். ஓ சரி ஓகே. நாங்க எப்படி பண்ணோம்னா கரெக்டா லண்டன் செஷன்ல இந்த 1am கேண்டில் உள்ளார வரும்னு சொன்னீங்கல்ல. 4 hour எஃப்இஜி 1 hour எஃப்இஜி காலைல மார்க் பண்ணி வச்சிருவீங்க. அப்புறம் 1am கேண்டில் உள்ளார வரும், ஒரு 4 hour 1am கேண்டில் உள்ளார வரும். அந்த இடத்துல அப்போ வந்து நீங்க எஸ்எம்டி பாருங்கன்னு சொன்னீங்களா? சோ அந்த டேட்ல எஸ்எம்டி பாக்குறப்ப எனக்கு எதுவுமே எஸ்எம்டி தெரியலையா? சரி, தெரியாத பட்சத்துல எஸ்எம்டி எதுவும் ஃபார்ம் ஆகல, எனக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அப்படி அந்த மாதிரி நினைச்சிட்டோம் ப்ரோ. இன்னைக்கு டெக்னிக்கலி வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. நான் தான் சொல்றேன், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல்.
டைரக்டா அது எஸ்எம்டி அங்க பிளேல ஃபார்ம் ஆனது வந்து டைமுக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. வெறும் எஸ்எம்டி மட்டும் தான் இருக்கு. அங்க ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் வந்து எதுவுமே கிடையாது, எஃபிஜி எதுவுமே இங்க கிடையாது. பட் ஆனா டிஎக்ஸ்ஐக்குமே எஃபிஜி கிடையாது. இப்ப நான் போயிட்டு தேடி வச்சுக்கிட்டு வந்தேன். நான் சார்ட்ல இந்த நானும் இதே ட்ரேட் தான் எடுத்திருந்தேன், யூரோ ஷார்ட். எங்க எடுத்துட்டு இங்க க்ளோஸ் பண்ணேன். அதுக்கு எனக்கு பிடிஆர் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் டைரக்டா டபுள் சூப்பர் அடிச்சிட்டேன். மேல வந்தோடனே இந்த எஸ்எம்டி பிளே ஆனது டைம்ல ஆச்சு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அந்த டைம்ல எல்லாம் சார்ட்ல உட்காரும் போது தான் அந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பட் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் there is no opportunity. ஏன்னா there is no FEG, nothing. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் புல்லிஷ்னு பார்த்தனா சரி, புல்லிஷ்ல FEG SMT எதுவுமே இல்ல. ஆனா USD செஃப்ல பயாஸ்னா புல்லிஷ் பயாஸ் சப்போர்ட் பண்ணவே FEG இல்ல போய் கேளே கிடையாது. ட்ரேட் மேல தான் போயிட்டு இருந்துச்சு, மேல தான் காட்டுன மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அது கீழே எங்க மேல காட்டுச்சு? அவன் காலையில இருந்து கீழே தான் வந்துகிட்டு இருக்கான். இல்ல சொல்றது SMT சொல்றேன், SMT அந்த சொல்றேன். நமக்கு புல்லிஷ்ன்றது SMT வரலன்னு சொல்றேன். அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு இங்க FEG இல்ல, நீ எப்படிப்பா வரைஞ்ச? டிகே பயாச சப்போர்ட் பண்ற மாதிரி FEG இல்ல, நீ எப்படி தைரியமா இந்த இடத்துல SMT போட்டு வரைஞ்ச? இல்ல ப்ரோ, FEG எல்லாம் பார்க்கல, SMT மட்டும் பார்த்தேன். அப்ப மத்தவங்க எல்லாம் FEG பாக்குறாங்க, நீ மட்டும் FEG பார்க்க மாட்டியாடா? பார்க்க மாட்டேன்னு சொல்றேன், நீ ஜாலியா ட்ரை பண்ண, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு தான் ப்ரோ பாக்க இல்லன்னு சொல்லிட்டு சரி. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? கைஸ் இவ்வளவுதான் கைஸ். இல்ல ப்ரோ, கைஸ் உங்களதான் கைஸ் கேக்குறேன், வேற டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. ஸோ யாருக்கு அந்த டவுட் இல்லையா? ஓகேவா? ஓகே சரி சொல்லுங்க, இன்னைக்கு ஏதாவது டாபிக் பார்ப்போமா இல்ல என்ன பண்ணலாம்? பார்க்கலாம் ப்ரோ. டாபிக் மந்த் ப்ளஸ் ஜாலியா சில் பண்ணலாம்னு பார்த்தேன். டாபிக்லாம் கேக்குறீங்க. What kind of behavior is this? சைக்காலஜி அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லுங்க. டாபிக்னா டாபிக், சைக்காலஜினா சைக்காலஜி. யாருக்கு என்ன வேணும், யார் அதிகமான வாக்கு பெறான்றது பார்க்கலாம். மந்த் க்ளோசிங் கொஞ்சம் சில்லாவே போலாம். ஆனா மார்க்கெட்ல எதுவும் இல்ல. மந்த் க்ளோசிங்ல எப்பவுமே இப்படிதான் இருக்குமா ப்ரோ மார்க்கெட்? இல்ல ப்ரோ, நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ப்ரோ. இப்பெல்லாம் மந்த் க்ளோசிங்லாம் ஏத்தி எப்படி ஒரு க்ளோசிங் வைக்கவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். எப்பவுமே எல்லா மாசமும் நீங்க போய் பாருங்களா, கடந்த நான் ட்ரேடிங்ல வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா மந்தோட க்ளோசிங் சார்ட் காட்டுறேன். எங்க ஜனவரில இருந்து எடுத்துக்கிறேன். இது டிசம்பர் மாசம். இப்ப ஜனவரியோட க்ளோசிங் பாருங்க.
அந்த மாசம் க்ளோஸ் ஆகும்போது இது ஜனவரி லைட்டா பீமா தான் இருக்கும். இப்ப பிப்ரவரி மாசத்தோட க்ளோசிங் பாருங்க. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் 4மே இருக்கீங்க. இப்ப மார்ச் மாசம் அவனுக்குமே 4மே இருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் 4மே இருக்கு. அடுத்து ஏப்ரல் மாசம் இவனுக்குமே 4மே இருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இப்ப அடுத்து மே மாசம் இவனுக்குமே 4மே இருக்கு. ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். அடுத்தது ஜூன் இவனுக்குமே 4மே இருக்கு. அடுத்தது இவனுக்கும் 4 இருக்கு. அடுத்தது இவனுக்கும் 4 இருக்கு. அடுத்தது அவனுக்கும் 4 இருக்கு. இப்ப இது அக்டோபர் மாசம். இவன் தான் கொஞ்சம் கொடூரமா இருக்கும், ஏன்னா அது ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூஷன்னால. ஆனா அவன் கூட அவ்வளவு பெருசு கொட்டினா அவனே விக்கு ஏத்திட்டான் மந்த் க்ளோசிங் அப்ப. அடுத்து இவன் செப்டம்பர், நவம்பர் எலெக்ஷன் மந்த், அவனுமே விக்கு கொடுத்தான். அடுத்தது அக்டோபர், டிசம்பர். இங்க பாருங்க, எல்லா மார்க்கெட்டும் லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மந்தோட க்ளோசிங் முன்னாடி விக்கு உள்ள ஏத்திடுவானுங்க. அதாவது ஒரு கேண்டிலுக்கு என்ன வேணும்? ஓப்பன், லோ, ஹை. ஹை கிடைச்ச உடனே அந்த மந்த் க்ளோஸ் பண்றதுக்கு க்ளோசிங் எடுத்துட்டு வரணும். ஆனா எல்லா மாசமும் பண்ண இந்த மாசம் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எங்க போறானே தெரியல. பாருங்க, மேல விக்கே கிடையாது பாருங்க. இன்னைக்கு க்ளோசிங் 3 மந்தோட கேண்டில் பாருங்க எப்படி தூக்கி நிறுத்தி வச்சுக்கிறான். எவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஷன் பாருங்க. 3 மந்த் கேண்டில் 1000 பிப்பு லிட்டரலி. இப்ப எதுக்கு சம்பந்தம் மயிரே எல்லாமே இவ்வளவு பெருசு ஏத்தனானுங்கன்னு தெரியல. இப்ப நியூயார்க் ஓப்பன்ல பாரு, மேல ஜம்மு நிக்கிறான் கியூட்டா. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் நான் பார்த்ததுல இந்த மாசம், எஸ்பெஷலி மந்தோட க்ளோஸ். மந்த் நல்லா தான் இருந்தது. மந்த் எல்லாமே பிரீமியமா தான் இருந்தது. எல்லாமே நீ ட்ரேட் எடுக்கிற எல்லாமே பிரீமியம் ட்ரேட்ஸ். அதாவது எதுவுமே டிஸ்கவுண்ட்லாம் வர மாட்டான். எல்லாமே பிரீமியம் பை. விக்கே இல்லாம லைக் ஒரு அக்ரெசிவ்னஸ் எனக்கு தெரியுது இந்த மாசம். எல்லா பேர்லயுமே. அது யூரோன்னு கிடையாது, இருக்கிற எல்லா மார்க்கெட்லயுமே எனக்கு ஒரு ஓவர் அக்ரெசிவ்னஸ் தெரியுது. ஜிவிபி கொஞ்சம் ஓகே, அவன் செத்துட்டான். ஏயுடி எல்லாம் பாருங்க எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கானே தெரியல. சேம் அதேதான், சம்பந்தமே இல்ல. ரேண்டமா நியூயார்க்ல ஒரு புஷ் ஏத்திருப்பானுங்க. நியூயார்க்ல இருந்து அச்சு நோத்தி போனானுங்க. இந்த இடத்துல ஷார்ட் அச்சு ஸ்டாப் லாஸ் ஆகணும். ஆனா எங்க போறானுங்க தெரியல. அவனுக்கு பாட்டு பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டே இருக்கிறானுங்க. எல்லா கேண்டில் க்ளோசிங். யூஜே கொஞ்சம் ஓகே, லைக் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் விக்கு இருக்கு. நமக்கு ரேஞ்ச் இருக்கு பிளே பண்ண. இவ்வளவு பேர் ரேஞ்ச் இருக்கு. வேற யூகேடு அவனுக்குமே ரேஞ்ச் இருக்கு. இதுதான் இந்த மாசத்தோட லோ. ஸோ ரேஞ்ச் இருக்கு. யூஎஃப் சொல்லவே தேவையில்ல, சொல்லிக்கிட்டு இருக்கான். லைக் எங்க போறான்னே தெரியல. இவ்வளவு பெரிய அக்ரெசிவ் டெலிவரி ஏன் அதுவும் இந்த இதுல வருது இந்த மாசம் க்ளோசிங் எப்ப அப்படின்றதுதான் ஒரே டவுட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் டெலிவரி ட்ரேடே பண்ண முடியல இந்த கண்டிஷன்ல. ரொம்ப கஷ்டமாகுது நேவிகேட் பண்ண. உங்களுக்கு ஹெல்த் இப்ப எப்படி ப்ரோ இருக்கு? ஓகே ஆயிச்சா? ஹெல்த் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே ஆயிச்சான்னு கேட்டேன். இப்ப பரவாயில்ல, ரொம்பன்னு சொல்ல முடியாது. லைக் ஓகே ஓகே. வேற யாருக்காவது எது இருக்கா டவுட்ஸ் ஏதாவது? ப்ரோ இப்ப நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மார்னிங்ல இருந்து ஒரு நாள் எண்ட் வரைக்கும் என்ன பண்ணா கரெக்டா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க மார்னிங்ல இருந்து நீங்க 24 மணி நேரம் சார்ட்ல இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க வரது இப்ப எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா நான் நிறைய கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ இப்போ ஒரு செஷன் ட்ரேட் பண்ண போறனா அந்த ஒரு செஷனை உருப்படியா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான் இங்க மேட்ரு. அதுதான் இங்க கேம். இப்ப நீ லண்டன் செஷன் ட்ரேட் பண்ண வரனா அவன் ஒருத்தன் என்ன பண்றான்றது உனக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா தெரியும். சரினா மாட்டிப்ப.
ஓகே ப்ரோ. இப்போ பிகினர்ஸ்க்கு எது ப்ரோ பெஸ்ட் செஷனு சொல்றீங்க? பிகினர் அப்படின்னு கிடையாது ப்ரோ. லைக் உன்னை பொறுத்துதான் இருக்கு. அது உன் கையில தான் இருக்கு நீ எந்த செஷன் ட்ரேட் பண்ண போறன்றது. நீ வேலைக்கு போறியா இல்ல ஃபுல் டைமா இல்ல வீட்டுல இருக்கியா? சோ அதெல்லாம் தான் அதை வச்சுதான் டிபெண்டே ஆகும். நான் சொல்றதுனால இங்க டிபெண்ட் ஆக போறது கிடையாது. நீ எந்த செஷன் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அது உன்னோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. சோ அதுக்கும் ஓகே ப்ரோ. இதுக்கும் எந்த வித இன்டர்லிங்குமே கிடையாது. லைக் இந்த செஷன் நல்லா இருக்கும் அந்த செஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்ப பார்த்தோன்னா யூரோ சம்பந்தமே இல்லாம லண்டன் க்ளோஸ் தூக்கி நிறுத்துறான். அப்ப அதுக்கு லண்டன் க்ளோஸ் நல்லா செஷன் ப்ரோ. அப்ப லண்டன் க்ளோஸ் வந்தா அவன் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வருவான். டெய்லி வருவானா? அதான் கேள்வி இங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ்ல உன்னோட ஓன் கம்ஃபர்டபிலிட்டியை பொறுத்து தான் இங்க எல்லாமே சேஞ்ச் ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ப்ரோ. வேற வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இருந்தாலும் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் செய்வோம். ப்ரோ நீங்க கத்துக்கிற வரைக்கும் எப்படி டேக்கிள் உங்களோட இது சொல்ல புரியல முடியும்? ப்ரோ. நீங்க கத்துக்கும் போது என்னென்ன பிரச்சனை, ட்ரேடிங் கத்துக்கும் போது என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்க? என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாம்? லைக் நீங்க எப்படி சொல்ல, எப்படி என்ன எதை மீன் பண்றீங்க, என்ன கேட்க வரீங்க புரியல. ஏன்னா வீட்லயும் நிறைய இது இருக்கும்ல வந்துட்டு கமிட்மெண்ட்ஸ்லாம், அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுங்க? உங்ககிட்ட பேசினே இந்த ஒரு என்ட்ரி விட்டுட்டேன். அருமையான என்ட்ரி. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. லைக் நீங்க என்ன பண்றீங்கன்னே சொல்லக்கூடாது ப்ரோ யாருக்கிட்டயுமே. நான் அதானே சொல்றேன். நீ என்ன பண்ற, ட்ரேட் பண்ற, எதுவுமே வாங்கி தரக்கூடாது. நீ என்ன பண்றேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அண்டர் சென்டர் நீ அதுல இருந்து சம்பாதிக்காத வரைக்கும். கரெக்ட் ப்ரோ. நீ வீட்டுல நீ பெத்த அம்மாவே வீட்டுல காசு கொடுத்தாதான் மதிப்பு. ரியாலிட்டி இதுதான் ப்ரோ. ஓகேவா? சோ அப்ப நீ முதல்ல ஒண்ணு அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணாம நீ போயிட்டு இல்ல நான் அச்சீவ் பண்ணிடுவேன்னா தட்ஸ் நாட் ரியாலிட்டி. ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. வீடு நடத்தணும், காய்கறி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும். ஈவன் தோ ஷி இஸ் ஓன் மதர்னாலுமே அரிசி கடைக்காரங்கிட்ட போயிட்டு என் பையன் ட்ரேட் பண்றான், அவன் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுவான், இப்ப அரிசி கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். அதுதான் ரியாலிட்டி. சோ காசு கொடுத்தாதான் வீட்டுல கொடுப்பாங்க. அப்ப நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் வீட்டுல எதுவுமே சொல்லல. ஒன்ஸ் ஒரு பெரிய பே அவுட் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல சொல்லிட்டு உடனே வேலையை விட்டேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட சாபக்கேடு அங்க இருந்தா ஆரம்பிக்க போகுது. சும்மா இன்ஸ்டால காட்டுற மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. கஷ்டம் ப்ரோ. அந்த வடச்சென்னை படத்துல வர டைலாக் தான், ஒருத்த கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் டைம் ட்ரேடிங் ரொம்ப ப்ரெஷர் ப்ரோ. அதனாலதான் நான் சொல்றேன், உங்க யாரையுமே வேலையை விட்டுறாதீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவசரப்பட்டு. முதல்ல இதுல இருந்து காசு எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு. ப்ரோ ஃபுல் டைம் ட்ரேடர்லாம் கஷ்டம்னு சொல்றது கமிட்மெண்ட் பொறுத்து தானே ப்ரோ? அப்படின்னு கிடையாது ப்ரோ. உனக்கு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி இருக்குன்னா ஃபுல் டைம் ட்ரேடிங் நீ ஜாலியா பண்ணலாம். இப்ப எனக்கு கமிட்மெண்ட் மாசம் 90,000 வீட்டுல கொடுக்கணும். பிளஸ் நான் லூசிங் ஸ்டேக்கை ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸ் ஆகிற டைம்ல என் வீட்டுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கணும், ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி. பிளஸ் உனக்கு வெட்டியா இருப்ப நீ வீட்டுல. அப்ப என்ன பண்ணுவ? எல்லா நேரமும் சாட்டியே பாத்துக்கிட்டு இருப்ப. இல்லாத ட்ரேட் இருக்குன்னு நம்ப ஆரம்பிப்ப. There are so many drawbacks to this game. But people will make it look like easy, but this is not easy. Cost of doing business is too high. ஆனா வெளில சீன் காட்டுறது என்ன, ஃபுல் டைம் ட்ரேடிங்னா ஃப்ரீடம் பண்ணுவாங்க. பட் உண்மையை சொல்ல போனா 9 to 5 விட இதான் தலைவலி பிடிச்ச வேலை. 9 to 5 ஆவது உனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் தான். லைக் நீ பாட்டு போவ, 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வெளில வந்துடும். ஆனா இங்க அந்த பேச்சே கிடையாது.
24 மணி நேரமும் சாட்ல தான் இருப்பேன். ஸோ அப்படின்றக்கப்ப நான் கண்ட ட்ரேட் எடுப்பேன், இல்லாத ட்ரேட் இருக்குன்னு நம்ப ஆரம்பிப்பேன். ஏன்னா அந்த டிசிப்ளின் அவ்வளவு சீக்கிரம் வராது, சின்ன வயசு தானே, அவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு மெச்சூரிட்டி வராது. அதான் ட்ரேடிங்ல இட் டேக்ஸ் இயர்ஸ்ன்னு ஒண்ணுங்க எல்லாரும். கான்செப்ட் ஈஸி, அதை நீ 1 மாசத்துலயே கத்துக்கலாம். வரப்போறோம் இப்ப நான் சொல்லி இப்ப என்னோட மாடலே கூட வச்சுக்கோ, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஈஸியா 1 month நீ கத்துக்கலாம். ஆனா அதை சார்ட்ல எக்ஸிக்யூட் பண்றது தான் மேட்ரு. ரியல் ஃபன்னே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். வாரணாச்சலம் நீங்க தான் வருவேன் தெரியுன்ற மாதிரி ரியல் ஃபன் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. லைக் இஃப் யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங்னா ஃபுல் டைம் ட்ரேடிங் இஸ் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் நாட் மென்டலி ஸ்ட்ராங், ஃபுல் டைம் ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் யூ. ஒரே வார்த்தை. பட் ஆனா என்ன நீ பர்சனலா அஸ் ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்டா கேட்டா ஃபுல் டைம் ட்ரேடிங் வேணாம்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதோட ப்ரெஷரை நான் 1 year ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ நோ வாட் இட் ஃபீல்ஸ் லைக். பட் எல்லாருமே ஃப்ரீடம்காக தான் பண்றோம். பட் பண்றதா இருந்தா நீ ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ண போறனா மினிமம் உன்கிட்ட 400K இல்ல மினிமம், நான் சொல்றது மினிமம் பேஸ் வேல்யூ 200K லைவ் அக்கௌண்ட் இருக்கணும். இல்லைன்னா கை வைக்க முடியாது உன்னால, மாட்டிப்பேன். நான் சொல்றது வந்து பேர் மினிமம். அதான் ப்ரோ, கேபிட்டல் அதிகமா இருந்தா நம்ம கம்மியான ட்ரேட்ஸ் கேபிட்டல் அதிகமா இருந்தா நீ மாசத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணிக்கலாம். 300K கேபிட்டல் இருக்கு, மாசத்துக்கு ஒரு ட்ரேடு, 1% ரிஸ்க், 2% ரிவார்டு, $6000 பே அவுட் ஸ்பிளிட் போக உன் கைக்கு $4000 வரப்போகுது. பட் ஆனா அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கேபிட்டல் வராததுனாலதான் நிறைய பேர் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, வேணும் 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 வேணும்னு. ஏன்னா கேபிட்டல் இல்லைல்ல. பட் அந்த ஒரு லாஜிக் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் நிறைய ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய ட்ரேட் பண்ணா நம்ம நிறைய காசு பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். பிளஸ் அந்த டிசிப்ளின் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். லைக் ஒரு ட்ரேட் முடிஞ்சிச்சா, லாஸ் ஆயிடுச்சா, ப்ராஃபிட் ஆயிடுச்சா, சார்ட் அவுட்னு வந்து போயிடு. அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு நீ நவுறதுக்கும் இட் டேக்ஸ் சம் டைம். ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுவேன், டிசிப்ளின் இருக்காது. ஒரு ட்ரேட் டிபி ஆச்சுன்னா சார்ட் அவுட் ஏஞ்சிப்போம், உனக்கு மனசே வராது. அடுத்த ட்ரேட் எப்போ எடுக்கலாம், சரி எடுத்த ட்ரேட்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்க் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க் வச்சு எடுப்போம் ஒரு ட்ரேட். அது நல்லா போகும், நல்லா போவதெல்லாம் கிடையாது. நல்லா போகலன்னா நீ என்ன பண்ணுவ, ஐயோ எடுக்காமே இருந்திருக்கலாமே, சரி ஓகே வந்துட்டோம் இன்னொரு செட்டப் பார்ப்போம், விட்ட லாஸை ரெக்கவர் பண்றேன்னு காலைல கஷ்டப்பட்டு எடுத்த ப்ராஃபிட் மொத்தமா அன்னைக்கு நைட்டே காலி பண்ணிட்டு விட்டுருவேன். அப்ப என்ன ஆகும், ஒண்ணு அன்னைக்கு நாள் உனக்கு பிரேக் பண்ண முடியும். லைக் ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. அப்படி இல்லைன்னா வரும்போது ப்ராஃபிட்ல இருந்திருப்போம், போகும்போது லாஸ்ல போவேன். அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட பியூட்டி. அந்த டிசிப்ளின் வரதுக்கு தான் இட் டேக்ஸ் டைம். பட் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் தட் டைம். இல்ல எனக்கு இப்பயே வேணும்னு எல்லாத்துலயும் அவசரம். எல்லாத்துலயும் அவசரமாலாம் இருந்தா எதுவும் பண்ண முடியாது. இப்ப எனக்கு கூட தான் கை உறுத்துது இந்த லாங் எடுக்கணும்னு. ஏன்னா மேல ஈக்குவல் இருக்கா, இந்த லாங் எடுக்கலாம், நல்லா இருக்குன்னு மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் உங்க கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு டீ கடை கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். ஏன்னா சாட்ல இருந்தேன்னா இந்த லாங் நான் அட்டன் பண்றேன். இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால சைலண்டா நான் ஜாலியா பாத்துனுக்குறேன். இல்லைன்னா என்னத்து கம்மியா ஒரு சின்ன கம்மி ரிஸ்க் வச்சு ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பேன் இந்த லாங். ஆனா அட் த சேம் டைம் என்னோட டிசிப்ளின் மைண்ட் எனக்கு சொல்லுது, வேணாண்டா மந்த் க்ளோசிங்க இவன் திடீர்னு ஏத்துறான், திடீர்னு இறக்குறான், வேணான்னு தோணுது. ஆனா அதே சமயத்துல உள்ள இருக்க கேம்ல இருக்கு கொஞ்சம் தீனி போடணும்னு தோணுது. ஏன்னா அது பெர்ஃபெக்டா வரலாங்க, போய் அடிப்பான் இப்ப அந்த ஈக்குவலைய. ஏஸ் ப்ரோ, உங்களுக்கு ஃப்ரைடே வந்து சொன்னீங்களா ப்ரோ, நானும் ஜிமீட்ல தான் இருக்கேன். அப்படி இன்னும் கத்துட்டு தான் இருக்கீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, ரிஃபைன் பண்ணிக்கிட்டே தான் ப்ரோ இருக்கணும். அப்படிங்களா? சும்மா ஒரு கான்செப்டோட நிறுத்திட முடியாதுல்ல. ஜிமீட்லயும் சொன்னீங்க, நம்ம ஆன்லைன் கிளாஸ் இந்த இது இருக்குல்ல லைவ்லயும் சொன்னீங்களா? அதான் கேட்டேன் நானு. மொத்தம் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? சரி ப்ரோ, என்ன கத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆர்வமா தான்.
இல்ல கத்துக்கிட்டு இருக்கேன்னு இல்ல ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டேன், நடுவுல கொஞ்ச நாள் அந்த ஒரு கான்செப்ட அப்படியே விட்டுட்டேன். அது ஒரு காலத்துல ரஞ்சித்துக்கு தெரியும் நான் டாப் பாட்டம் எப்படி பிடிக்கிற ஆளுன்னு. ஒரு ட்ரேட் விட மாட்டேன், குச்சா பாட்டம் புடிச்சு விட்டுருவேன், நான் டாப் புடிச்சு விட்டுருவேன். ஆனா இப்ப நடுவுல 3 மாசமா நான் யூரோல ஒரு டாப் ஒரு பாட்டம் பிடிச்சது கிடையாது. என் கண் எதிர்க்க போறான் லாஸ்ட் 2 மாசமா இவ்வளவு பெரிய மூவ் போச்சு, அதுல ஒரு மூவ் கூட நான் எடுக்கல. எங்க இந்த 2 மாச கேண்டில் இந்த பாட்டம்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் ஒரு ஸ்விங்க கூட நான் பிடிக்கல. அது நடுவில் ஏதோ ஒரு மிஸ் பண்ணேன். அதுதான் போய் ஒருத்தன் கேட்டிருந்தேன், அவன் எடுத்தான், எல்லா ட்ரேடுமே எடுத்தான். ஏன்னா நானும் அவனும் ஓரளவுக்கு சிமிலரா தான் ட்ரேட் பண்ணுவோம். 2 பேரோட என்ட்ரிஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 2 பேரோட மெயின் பேருமே யூரோவா தான் இருக்கும். ஆனா அவன் அட்டன் பண்ணியிருந்தான், அவன் எக்ஸிகியூஷன்ல லைட்டா சொதப்பிருந்தான். பட் ஆனா ஹி டுக் த ட்ரேட்ஸ். நான் என்னென்னலாம் எடுக்கணும்னு எதிர்பார்த்தனோ எல்லா ட்ரேட்ஸுமே அவன் எடுத்திருந்தான் அந்த 2 மாசத்துல யூரோ. ஸோ அதுதான் அவன்கிட்ட போய் கிளாரிபிகேஷன் லைக் டியூன் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று மிஸ் பண்ணா அதை அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அவ்வளோ அந்த மாதிரி ரிஃபைன் நம்ம தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா என்னதான் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்களா, இது நம்ம சைக்காலஜியா கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா ப்ரோ, டெக்னிக்கலா பண்ணீங்களா ப்ரோ? இது ப்ரோ டெக்னிக்கல் ப்ரோ. டெக்னிக்கலா? சரி சரி. டெக்னிக்கல். எனக்கு இதுக்கு மேலாம் சைக்காலஜி எதுக்கு? நம்ம அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம். நமக்கு இதுக்கு மேல சைக்காலஜி எல்லாம் கிடையாது. அது ஒரு மேட்ரு ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எல்லா இது வந்த மொத்த லாங்குக்கும் ஒரு சில மேட்டர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒண்ணு ஏதாவது பயாஸ்ல தடுமாறினேன், ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல எனக்கு இடிச்சுக்கிட்டே இருந்தது. இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏறின லாங் மொத்தமா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆன லாங் எல்லாமே இங்க இருந்து அந்த செல்லுக்கு இந்த லோ வரைக்கும் டார்கெட் வச்சேன், வந்து அச்சான். இந்த செக்ஷன் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல இருந்து ஏதோ இந்த லாங்க கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஜூன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த ஒரு ஸ்விங்கு கூட நான் அட்டன் பண்ணல ஃப்ரம் திஸ் டே. இங்கேருந்து இது வரைக்கும் அந்த ஒரு மூவ் நான் பிடிக்கல. பெரிய மூவ், குட்டி குட்டி மூவ் பிடிச்சேன். பட் அது எனக்கு சாட்டிஸ்பிகேஷன் எனக்கு தரல. இந்த ஒரு லாங் பிடிச்சேன், ஆனா அந்த லாங்கையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த லாங் பிடிக்கும் போதெல்லாம் ஹெல்த் ரொம்ப நாசமாயிருச்சு. இந்த லாங்கை எடுத்து பாட்டம்ல எடுத்து உடனே க்ளோஸ் பண்ணேன் அன்னைக்கு விடிகாலில். ஏன்னா முடியல, என்னால கண்ணு சொருகிடுச்சு. அப்பதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். இந்த லாங் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். ஆனா இந்த லாங் இங்கதான் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். கிளீனா செட்டப் கூட கொடுத்துட்டு போயிருப்பான் 5 மினிட்ல. காலங்காத்தால முழிச்சது ஏசியால ஆச்சு அந்த லாங்க. இந்த இடத்துல லாங் எடுக்கிறேன். என் மொத்த டார்கெட்டே இதுதான், என் ஃபைனல் டார்கெட் இதுதான் இந்த ஸ்விங்கு. இது ஒரு மந்த்லி ஸ்விங் மாதிரி போடலான்னு இருந்தேன், ஜூனோட லோ இது. ஆனா எடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன், லிட்டரலி இந்த கேண்டல்ல க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். என்னால முடியல, கண்ணு சுருகிச்சு எனக்குலாம். ஆனா அதுதான் லோ, அவ்வளவுதான். மார்க்கெட் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இது ஜூன் மாசத்துக்கு போட்ட ஸ்விங் இது. ஆனா இதையும் அவன் எடுத்திருந்தான் அந்த பையன். அதுதான் அவன்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன் நான், அது எனக்கே தெரிஞ்சுது. நடுவில் லைட்டா ஏதோ ஒரு லேக் ஆச்சுது எனக்கு. அது பர்சனல் இஷ்யூனால லைட்டா அது எனக்கு ட்ரேடிங்ல இம்பாக்ட் ஆச்சுது. அது எதுவும் பண்ண முடியாது. அது லைட்டா ஏதோ என் ஸ்கின்னை லைட்டா பாதிச்ச மாதிரி ஒரு சின்ன தாட் இருந்தது. ஸோ அதுதான் அவன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அவன் சொன்னான், ஓகே இங்கதான் இந்த மேட்டர் நீ பார்த்துக்க மாட்டேன், இதுலதான் நீ லேக் ஆயிருக்க, போய் மறுபடியும் பாரு அப்படின்னா. தென் ஐ காட் நேற்று சாட்டர்டே சண்டே உட்காந்து ஃபுல்லா சார்ட்டை பரட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமா எங்களுக்கு சொல்லித்தாங்க ப்ரோ. ப்ரோ அது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ப்ரோ. அந்த டர்ட்டில் சூப்ல தான் ப்ரோ நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் 9 to 5 ஜாபே போறேன்னு வச்சுக்கோங்க, என்னால் நியூயார்க் செஷன் மட்டும் தானே ட்ரேட் பண்ண முடியும். ஆமா. இப்போ நியூயார்க் செஷன் அதாச்சும் ஒரு செஷனுக்குள்ளேயே நல்ல ட்ரேட் கிடைக்கும், அது கரெக்டா வருமா? இப்போ ஒரு மாடலே எடுத்துக்கிட்டோம்னா அந்த செஷனுக்குள்ளேயே கரெக்டா வரும் அப்படின்னு இருக்கா? அது உனக்கு டெய்லி வராதுடா. இல்ல டெய்லி இல்ல, இப்ப அது உண்மை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குல்ல, அது உண்மையான்னு கேக்குறேன். அதாச்சும் இப்ப உங்க மாடல் எடுத்து சீசன்ல தான் எப்பயும் வரும், நிறைய தடவை வரும் அப்படின்னு இருக்கா? அதாவது இப்ப நான் எடுத்த ட்ரேடு ஏன் மாடல் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பார்த்தனா நான் ட்ரேட் பண்ணது என்ன கேண்டில், இந்த 1 ஹவரோட கேண்டில் 11 AM கேண்டில் நான் ட்ரேட் பண்றேன். எனக்கு நியூயார்க்கு ரிவர்ஸ் ஆயிட்டான், மார்க்கெட்டு கீழே SMT கொடுத்து ரிவர்சல் ஆயிடுச்சா. அப்ப இன்னைக்கு பயாஸ் என்ன செல்லு. ஆனா இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ திரும்பிட்டான், மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்ப நம்ம பயாஸ் மாத்தணும்.
இது இது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு போனாதான் இதெல்லாம் தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி குழப்ப விரும்பல. இது பயாஸ் பையை சப்போர்ட் பண்ற மாதிரி எஃப்இஜி இருக்கு. அடுத்து வேற லோஸ்ல எஸ்எம்டி. ஃப்ரைடேவோட லோவை யூரோ தூக்கல, ஜிபிபி தூக்கிட்டான் ஃப்ரைடேவோட லோவை. ஸோ லோஸ்ல எஸ்எம்டி பயாஸ் கரைச்சிச்சு. மார்க்கெட் இப்ப மேல என்ன பண்ணி வச்சிருக்கான், குடுன்னு மேல ஓடனான். போயிட்டு கரண்ட் ஐ அச்சானா, லண்டன் ஐயா அடிக்கல, அதுக்கு பதிலாக ஈக்குவலே வச்சிருக்கான். ஓகே, இப்போ நான் ட்ரேட் பண்ண போற கேண்டல்னா 11 AM PO3 ட்ரேட் பண்ண போறேன். மார்க்கெட் எங்க இருக்கான், M15 FEG, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மேல இருக்க இந்த ஈக்குவலே 1 மினிட்டுக்கு வரேன். 1 மினிட்டோட பிரேக்கு, அவ்வளவுதான். இந்த மாதிரி லைக் அதாச்சும் உங்க மாடல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்லே கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம்ல பண்ணா வருமா? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கிடையாது, இது கண்டினியூஷனு. இங்க ஐ செட் பண்ண ஈக்குவலையே அடிக்கிறதுக்கு இப்ப போயிட்டு இருக்காங்க கண்டினியூஷன்ல. 1 ஹவர்ல எங்க எஃப்இஜி ஓப்பன் ஆகும்? 1 ஹவர்ல எஃப்இஜி ஓப்பன் ஆகும்னா அதுக்குள்ள இந்த ஐ அடிச்சு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எஃப்இஜி வந்தா என்ன, வரலன்னா என்ன, அதான் டார்கெட் அடிச்சிட்டானே. அப்ப 1 ஹவர்ல எஃப்இஜி இல்ல, அடுத்து M30க்கு மாத்துறேன். M30 எஃப்இஜி இங்க இருக்கு, அடுத்து M15க்கு மாத்துறேன். M15 எஃப்இஜி வந்திருக்கான். இப்ப இந்த இடத்துல வேற என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கு, 5 மினிட்டுக்கு போறேன், ட்ரூ செஷனை தொட்டிருக்கான். அப்ப இங்க இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எனக்கான செட்டப் வரும்போது நான் எடுத்து போறேன். நீ இன்னும் ரிஃபைண்டா போய் எடுக்கலாம்னா நீ இங்கேயே எடுத்துக்கலாம். எங்க நான் 1 மினிட்ல எடுத்தேன், ரிஃபைண்ட் இங்கேயே இருக்கணும் 2 hour. வந்தா டர்ட்டில் சூப்பர் 2 hour இன்டர்னல் டெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதாவது இது ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாதுடா, லைக் இந்த டைம்ல தான் வரணும் அந்த டைம்ல தான் வரணும், இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கேமே கிடையாது. இது ஃபிக்ஸ்டு கேமே கிடையாது. ஒரு சில நாள் உனக்கு நீ எடுக்கிற எல்லா செட்டப்புமே நியூயார்க்ல வரும். இது அதுக்குதான் நான் ஒரு மேட்ரு ஒன்று வச்சிருக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே அது வாங்கிதான் ஆகணும். ஸோ ஆளுக்கு ஒரு 700 ரூபா மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? உங்களுக்காகவே ஒரு 700 ஜேர்னலுக்கு. எனக்கு இல்ல, எனக்கு கிடையாது, ஜேர்னலிங்க்கு. நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவரு ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்தாரு எனக்கு, ஒரு ஜேர்னல். எனக்குன்னு இல்ல, அவர் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட நான் ஆக்சஸ் வாங்கி நேற்று யூஸ் பண்ணி பார்த்தேன். நாளையில இருந்து நானே முறையா என்னோட ட்ரேடிங் வாழ்க்கை சரித்திரத்திலே நாளையில இருந்து தான் ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா அந்த ஆப் நல்லா இருக்கு, எனக்கு இன்டர்ஃபேஸ். பிளஸ் நீங்க பண்றதையும் நானும் பாத்துக்கலாம். எனக்கு அந்த ஆக்சஸுமே இருக்கு, மென்டார் ஆக்சஸ். உங்களை எல்லாரையும் எனக்கு கீழே போட்டேன்னா உங்க எல்லாருக்கும் அதுல ஆக்சஸ். உங்க எல்லாரும் நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ், நீங்க எப்படி ஜேர்னல் பண்றீங்க, அது எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிக்கலாம் லைவா. வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். சரி, இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? நான் ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கைஸ் இல்ல ப்ரோ, ஸ்டாப் பண்ணுங்க.